நான்காவது, நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு முன்பதாக, இதை குறித்து மற்றவர்களிடத்துல நான் ஆலோசனை பெற்றிருக்கிறேனா? சில பேரோட வாழ்க்கையில இந்த ஆமா சாமி இருக்கிறாங்க, அவங்கள பத்தி நான் பேசல. நீங்க என்னத்தை கேட்டாலும் ஆமா பண்ணு பண்ணு, நாங்க மலையில இருந்து எட்டி குதிக்கிட்டோமா, ஆமா பண்ணு ரொம்ப நல்லது அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ஆட்களுடைய ஆலோசனை நான் கேட்பதில்லை. எல்லாரோட வாழ்க்கையிலும் தங்களுடைய நிலையை காட்டிலும் இன்னும் ஆவிக்குரிய முதிர்ச்சியில் இன்னும் ஒரு உயர நிலையில் இருக்கின்ற நபர்கள் அவங்க வாழ்க்கையில் இருப்பது அவசியம். உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கின்றார்களா? உங்களுடைய நிலையை காட்டிலும் ஞானத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளர்ச்சி அடைந்தவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த முக்கியமான தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு முன்பதாக ஒரு 2-3 பேரிடத்தில் அந்த காரியத்தை அவங்களோடு பகிர்ந்து கொண்டு, நீங்கள் இதை குறித்து என்ன யோசிக்கின்றீர்கள், நீங்கள் இதை குறித்து என்ன சொல்கின்றீர்கள் என்று கேட்பது, அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது ரொம்ப பிரயோஜனம். தீர்மானங்களுக்கு அது ரொம்ப அவசியமான காரியம். என்னோட வாழ்க்கையில கூட சபையின் ஊழியங்களா இருந்தாலும் சரி, சபையில எடுக்கின்ற நிர்வாக ஏதாவது தீர்மானங்களா இருந்தாலும், எப்பொழுதும் நான் அந்த தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு முன்பு தான் என் மனைவியோடு உட்காந்து நான் பேசுவேன். நான் இப்படி செய்யணும்னு யோசிச்சிருக்கிறேன், அப்படி பண்ணணும்னு நான் யோசிச்சிருக்கிறேன், என்ன யோசிக்கிறேன் அதை பத்தி என்று அவருடைய கருத்துக்களை நான் கேட்பேன். என்னோட பெற்றோர்களோட உட்கார்ந்து நீங்க என்ன யோசிக்கிறீங்க, நான் இதை செய்யணும்னு விரும்புறேன், நீங்க இதை குறித்து என்ன ஆலோசனை கொடுக்கிறீர்கள். பல நேரங்கள் நான் இவர்களோடு உட்கார்ந்து என்னுடைய அந்த ஐடியாஸை ஷேர் பண்ணும் பொழுது, அவர்கள் ஆலோசனை கொடுக்கும் பொழுது நான் யோசிக்காத பல கோணங்கள் எனக்கு அவர்கள் தெளிவுபடுத்தும் பொழுது, நான் பல நேரத்தில் அந்த தீர்மானத்தை எடுப்பதில்லை. ஏன்னா அவங்க சொல்லும் பொழுது எனக்கு அப்போ ஞானம் உதித்தையோ அது ஆபத்தான காரியம் அல்ல. பல நேரங்கள் அவங்களும் ஆலோசனை கொடுக்கும் பொழுது உறுதிப்படுத்தி, ஆமா இது நல்ல ஒரு தீர்மானம் தான், இது எடு என்று சொல்லும் பொழுது, அந்த தீர்மானத்தை எடுக்கும் பொழுது இன்னும் தைரியத்தோடு எடுப்பதற்கு அது பிரயோஜனமா இருக்கின்றது. உங்களையும் பார்த்து சொல்றேன், இந்த வருஷம் நீங்கள் அந்த முக்கியமான அந்த தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு முன்பதாக ஒரு 2 பேர்த்துக்கிட்ட 3 பேர்த்துக்கிட்ட ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க. வியாபாரத்துல கூட அவசரப்பட்டு எதையும் ஆரம்பிக்காதீங்க. இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கின்றார்கள், இன்னொரு 6 மாசத்துல மூடுறார்கள். அதை பண்ணுவதற்கு பதிலாக ஒரு 2 பேர்த்திட்ட கேட்டு, இதை நான் ஆரம்பிச்சா இதன் மூலமா சம்பாதிக்க முடியுமா, என்னால் இதை நடத்த முடியுமா, நீங்க என்ன யோசிக்கின்றீர்கள் கேட்கும் பொழுது, அந்த ஆலோசனைகள் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஞானம் தேவன் அளிக்கின்ற தேவனாயிருக்கின்றார். நீதிமொழிகள் 12:15 வாசிங்களேன். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். ஹல்லேலூயா. ஆலோசனைக்கு செவி கொடுக்கின்றவனோ ஞானம் உள்ளவன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லு. நீதிமொழிகள் 11:14 வாசிங்களேன். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. அநேக ஆலோசனைக்காரர்கள் இருந்தார்கள் என்றால் சுகம் உண்டாகும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லு. இன்னொரு வசனம் வாசிக்கலாமே. நீதிமொழிகள் 19. உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. சில நேரத்துல பலர் ஆலோசனையை கேட்பாங்க, ஆனா அந்த புத்திமதியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது ரொம்ப அவசியம். இதுதான் ஆண்டோட வார்த்தை, இதுவும் தெளிவா சொல்லுகிறது. நம்ம கேட்கும் பொழுது வெறும் சும்மா கேட்பதற்காக கேட்காமல், உண்மையாகவே அந்த ஆலோசனை அவங்க தரும் பொழுது அதை பெற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ற விதத்தில் நடப்பது ரொம்ப அவசியமான ஒரு காரியம்.